பேரிடர் இலக்கு ஐயா சொன்ன மாதிரி வந்து ஒரு ட்ரில்லாகவே இருக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி இடர் நம்ம நோக்கி கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர்ல வைக்கிறாங்க. அடுத்து ஒருத்தர் கொண்டு வந்துட்டாரு. அவர் வந்து இப்போ வந்து தலையில லேசாக அடிபட்டுருச்சு. அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மண்டை கட்டுன்னு ஒன்று சொல்லுவோம், அந்த ரத்த இப்போ கூட்டு ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? அவருக்கு வந்து ஒரு கை வந்து அடிபட்டிருக்கு. மூட்டை தூக்குதல்னு சொல்றது பின்பக்கமா. அதனால பணியாளர் நம்ம எவ்வளவு பேரும் இருக்கோமோ நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச்சர் இல்லை அல்லது போர்வை இல்லை அது எது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கூடுமான வரைக்கும் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு இது ஃபுல்லா எல்லாத்தையும் தேடிட்டு கடைசியில் ஒருத்தர் தேடி பார்க்குறாரு 3 மாடியிலையும் யாரும் இல்லைன்னா அவர் ஒரு கம்மியாக ஆபத்தான நேரங்களில் ஒவ்வொரு ஃப்ளோரே ஒருத்தர் இருந்து அதை முறையாக நீங்கள் கீழே கொண்டு வந்து உடனே அறிகுறியில் இருக்கிற ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி ஆரம்ப நிலையில் உள்ள தீங்களை எவ்வாறு அமைப்பது என்பது குறித்து இப்போது நம்ம பணியாளர்கள் விளக்கம் செய்து காண்பிப்பார். இது கார்பனேஷன் பொதுவாக ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பேப்பர் அங்கே இருக்கக்கூடிய இதன் மூலம் எப்படி ஆரம்ப கட்டத்தில் தீயை அமைக்கிறாங்க. அது வந்து ஏபிசி டைப்னு சொல்லுவோம். அதாவது ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்ஷர் மூலமாக அமைச்சது. இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபயர். ரெண்டாவது வந்து ஆயில் ஃபயர். அடுத்து ஓகேவா? அதே நேரத்தில் இப்போ புதுசாக மிஸ்ட் ஃபயர்னு ஒரு சின்ன வண்டி கொடுத்துருக்காங்க. அந்த மிஸ்ட் ஃபயர் மூலமாக எவ்வாறு தீயை அமைக்கிறது அப்படிங்கிறது மிஸ்ட் ஃபயர்னு ஒரு வண்டி சிறு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த மிஸ்ட் ஃபயர் மூலமாக வந்து